தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா முருங்கைக்காய் இதில் சேர்த்துடலாம். இதோட நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.